வணக்கம். நாம் மகரிஷிகளின் சரிதத்தை கண்டு வருகிறோம். அதில் அங்கிரஸை பற்றி நாம் பார்க்கின்றோம். அங்கிரஸ் கணத்தை சேர்ந்தவர்களை இவருடைய பெயராலேயே பெருமையுடன் கூறி வாழ்த்தும் சில ரிக்வேத மந்திரங்கள் இருக்கின்றன. அதில் என்ன கூறுகிறது? அங்கிரஸ்களே, யஜ்ஞங்களும் தட்சிணைகளும் உங்களுடன் ஒருங்கிணைந்தவை. நீங்கள் இந்திரனுடைய நண்பர்கள். அதனால் அமிர்தத்வத்தை பெற்றவர்கள். நல்ல மேதாவிகளான உங்களுக்கு பல்லாண்டு பாடுகிறோம். நீங்கள் க்ஷேமமாக இருக்க வேண்டும். அறிவில் சிறந்த நீங்கள் மனுவின் மகனான என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து, அங்கிரசுகளே, நீங்கள் என் பித்ருக்கள், அதாவது குல முதல்வர்கள், பணிகளினால் அபகரிக்கப்பட்ட பசுமாடுகளாகிய செல்வத்தை அவர்கள் மறைந்திருந்த மலையிலிருந்து வெளிக்கொணர்ந்தீர்கள். சத்தியமயமான யஜ்ஞத்தின் சக்தியினாலேயே இதை செய்தீர்கள். வருஷம் முடிந்து மீண்டும் தோன்றுவதற்குள் வலன் என்னும் அசுரனை கொன்றீர்கள். இப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த உங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டாகட்டும். பல்லாண்டு பல்லாண்டு பல்கோடி 100,000 ஆண்டுகள் மனுவின் புத்திரனாகிய என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து வரும் வரிகள்: அங்கீரசுகளே, சத்தியஸ்வரூபமான யஜ்ஞத்தின் சக்தியினால் நீங்கள் ஆகாயத்தில் சூரியனை ஏற்றி நிறுத்தினீர்கள். சகல பிராணி வர்க்கங்களுக்கும் தாயாகிய பூமியை பரவும் இயல்புள்ளதாக, அதாவது கடினமான நிலை மாறி இளகினதாக செய்தீர்கள். உங்களுக்கு நல்ல பிள்ளைகள் நிறைய பிறக்க வேண்டும். மனுவின் மைந்தனாகிய என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்கீரசுக்களே, நீங்கள் தேவ புத்திரர்கள், அக்னி தேவனுடைய புத்திரர்கள், ரிஷிகள். புலன்களுக்கு எட்டாத விஷயங்களையும் அறியும் ஆற்றல் பெற்றவர்கள். உங்களுடைய கிரகத்தில், அதாவது யாகத்தில், மனுவின் குமாரனான இந்த நாபாநேதிஷ்டன் நன்மொழிகளை கூறுகிறான். உங்களுக்கு அழகிய பிரம்ம தேஜஸ் என்றும் குறைவில்லாமல் இருக்க வேண்டும். மனுவின் புதல்வனாகிய என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த மந்திரத்திலும் அடுத்த மந்திரத்திலும் ரிஷி தம்மை படர்க்கையில் பேசுகிறார். கவனியுங்கள். இந்த அங்கீரசுக்கள் அரிய விஷயங்களை காணும் சக்தி வாய்ந்தவர்கள், அதாவது ரிஷிகள். பற்பல நிறங்களும் வடிவமும் கொண்டவர்கள், கம்பீரமான யாகங்களை செய்பவர்கள். இந்த அங்கீரசுக்கள் அக்னியிலிருந்து அந்த அக்னி தேவனுடைய பிள்ளைகளாக தோன்றினவர்கள். தோன்றி எங்கும் வியாபித்துள்ளனர். பலவிதமான நிறங்கள் உள்ள இந்த அங்கீரசுக்கள் ஒளிமயமான அக்னியிலிருந்து பலவாறாக தோன்றினார்கள். அனைவரும் சத்ர யாகங்களை அனுஷ்டித்தனர். சிலர் 9 மாதங்களில் ஸ்வர்கலோகம் அடைந்தனர். சிலருக்கு 10 மாதங்களில் ஸ்வர்கலோகம் கிடைத்தது. இந்த இரு வகையானவர்களும் அங்கீரசுக்களுக்குள் சிறந்தவர்கள். அவர்களது அக்னியும் சிறந்தது. அந்த அக்னி தேவர்களுடன் இருந்து கொண்டு எனக்கு மிகுந்த செல்வத்தை தருகிறார். இந்த அங்கீரசுக்கள் கர்ம வீரர்கள். இந்திரனுடன் கூடி அவனது சகாயத்தை பெற்றவர்கள். பணிகளினால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஆநிறை செல்வத்தையும் குதிரைகளின் கூட்டத்தையும் விடுவித்தவர்கள் இவர்களே. எனக்கு சத்திரயாகம் பண்ணுவதற்கான 1000 பசுக்களை தந்தனர். அந்த பசுக்கள் என்ன சாமானியமானவையா? ஒவ்வொன்றுக்கும் 8 காதுகள். இவை போன்ற அதிசயமான பசுக்களை வேறு எங்கும் காண முடியாது. தேவர்களிடத்திலும் இந்த அங்கீரசுக்களின் புகழ் பரவிவிட்டது. இவ்வாறு அங்கீரசுக்களை வாயார வாழ்த்தும் இந்த ரிக்வேத ரிஷிக்கு நாபாநேதிஷ்டர் என்று பெயர். இவர் மனுவின் குமாரர். இவர் ஏன் அங்கீரஸ்களை இப்படி வாழ்த்துகிறார்? இதற்கு பதில் யஜுர்வேதம் தைத்திரிய சம்ஹிதை 3ஆம் காண்டம் 1 பிரஷ்னம் 9ஆம் அனுபாகத்தில் காண்கிறது. இது ஒரு குட்டி கதை. அந்த குட்டி கதையை நாம் இப்பொழுது பார்க்கலாம். சூரிய வம்சத்தின் ஆதி மன்னரான மனுவுக்கு பிள்ளைகள் பலர் இருந்தனர். தமது செல்வத்தை அவரே தம் குமாரர்களுக்கு பங்கு பிரித்து கொடுத்தார். அவருடைய குமாரர்களுள் நாபாநேதிஷ்டன் தான் கடைக்குட்டி. சொத்து பிரிவினை நடந்தபோது அவன் குருகுலத்தில் பிரம்மச்சாரியாக இருந்து வேதாத்தியனம் பண்ணி கொண்டிருந்தான். பாகப்பிரிவினை நடந்ததே அவனுக்கு தெரியாது. பிதாவான மனு அவனுக்காக ஒரு பாகம் நிறுத்தி வைக்கவில்லை. அவனை அறவே மறந்து சொத்து முழுவதையும் மற்ற பிள்ளைகளுக்கே பங்கு போட்டு கொடுத்து விட்டார். அவன் தந்தையிடம் வந்தான். எனக்கு ஏன் பாகம் இல்லாமல் செய்து விட்டீர்கள் என்று அப்பாவை கேட்டான்.
உனக்கு சொத்தில் பாகம் வைக்கவில்லை என்பது உண்மையே. ஆனால் அதனால் நீ குறைப்படாதே அப்பா, வேறு வழியில் உனக்கு சொத்து சேருவதற்கு வகை செய்திருக்கிறேன் என்று பதிலளித்தார் மனு. இதோ பார், இந்த அங்கீரசுக்கள் ஸ்வர்கலோகம் போவதற்காக சத்ரயாகம் அனுஷ்டித்து கொண்டிருக்கிறார்கள். சிறந்த மேதாவிகளான இவர்களுக்கும் கூட ஸ்வர்கலோகம் இருக்கும் இடமும் அதை அடையும் வழியும் தெரியவில்லை. இந்த பிராமணத்தை, அதாவது வேத பாகத்தை நீ போய் அவர்களுக்கு சொல். உடனே அவர்கள் ஸ்வர்கலோகத்தை அறிந்து கொண்டு அங்கே சென்று விடுவார்கள். போகும்போது தம் பசுக்களை உனக்கு தந்து விடுவார்கள். அதுவே உனக்கு செல்வமாகும் என்று சொன்னார் மனு. அப்படியே நாபாநேதிஷ்டன் அங்கீரசுக்களின் யாகசாலையை சென்று அடைந்தான். இந்த பிராமணத்தை அவர்களுக்கு சொன்னான். அவர்கள் உடனே ஸ்வர்க்கத்துக்கு போய்விட்டனர். போகும்போது தம்மிடம் இருந்த பசுக்களை நாபாநேதிஷ்டனுக்கு கொடுத்துவிட்டு சென்றனர். அதுவே அவனுக்கு போதுமான சொத்தாகிவிட்டது. இந்த கதையில் வருகிற மனுவின் கடைக்குட்டியான பிள்ளை நாபாநேதிஷ்டன் தான் அங்கீரசுக்களை அழகிய ரிக்வேத மந்திரங்களால் வாழ்த்துகிறான். ஒவ்வொரு மந்திரத்திலும் சுமேதசக, சிறந்த அறிவு படைத்தவர்கள் என்று அங்கீரசுக்களை வியந்து புகழ்ந்து கூறுகிறான் இந்த நாபாநேதிஷ்டன். அவ்வாறு கூறி தன்னை அங்கீகரிக்குமாறு வேண்டிக் கொள்கிறான். ஆனால் இவன் வந்த காரியம் என்ன? இவர்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றை சொல்லித்தரவே இவன் வந்திருக்கிறான். ஸ்வர்கலோகம் அடைய வேண்டி சத்ரயாகம் பண்ணும் அங்கீரசுகளுக்கு அந்த ஸ்வர்கலோகம் இருக்கும் இடம் தெரியவில்லை. ஒரு குறிப்பிட்ட வேதபாகம் அவர்களுக்கு தெரியாது. அதை உபயோகித்து செய்ய வேண்டிய யாக காரியத்தை அவர்கள் செய்யவில்லை. அந்த வேதபாகம் நாபாநேதிஷ்டனுக்குத்தான் தெரியும். இவனுடைய தந்தையான மனுவுக்கு மட்டும் அங்கீரசுகளுக்கு இவ்விஷயத்தில் அறிவு குறை உள்ளமை தெரியும். அவர்தாம் தம் மகனாகிய நாபாநேதிஷ்டனுக்கு இந்த விஷயத்தை சொல்லி அனுப்பினார். தெரியாத விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும்போது அறிவில் சிறந்தவர்களே என்று அழைக்கிறான். எவ்வளவு உயர்ந்த பண்பு பாருங்கள்! அவர்கள் எல்லாம் அறிந்தவர்கள். இந்த ஒரு விஷயம் அவர்களுக்கு தெரியாததனால் அவர்கள் அறிவிலிகளாகி விடமாட்டார்கள். இவ்வாறு கண்ணியமான முறையில் அவர்களை அணுகி அவர்களுக்கு அவசியமான வேத மந்திரங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை ஸ்வர்கலோகம் அடையச் செய்து அவர்களின் ஆசியுடன் அவர்கள் வைத்திருந்த நிறை செல்வத்தை நாபாநேதிஷ்டன் அடைந்து மகிழ்ந்தான். இந்த கதையிலிருந்து யாகானுஷ்டானத்தில் ஒரு முக்கியமான இடம் அங்கீரசுக்களின் வாயிலாக அனைவருக்கும் தெரியலாயிற்று. இதுபோல் மற்றொரு கதை இருக்கிறது. அதை அடுத்த பாகத்தில் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.